அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025ஆம் ஆண்டிற்கான போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன், புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக அவுட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பா 2 தடவை நோட்டிபிகேஷன் விடுவாங்க. இந்த போஸ்ட் ஆபீஸ் ஜிடிஎஸ் வேலையை பொறுத்த வரைக்கும். ஏன் இந்த வேலைக்கு இவ்வளோ பேர் டிமாண்ட் காட்டுறாங்க, எவ்வளோ பேர் டிமாண்ட் இருக்கு அப்படின்னா, இந்த வேலை வாய்ப்புக்கு எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது. ஒன்லி உங்களுடைய 10ஆம் வகுப்பு மார்க்கை மட்டுமே வச்சு வழங்கக்கூடிய அரசு வேலையில இது ஒரு அற்புதமான வேலை. அதனாலதான் நிறைய பேர் இந்த வேலை வாய்ப்புக்கு பாத்தீங்கன்னாக்க இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. நிறைய டிமாண்ட் இருக்கு, சரிங்களா? ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட நமக்கு 10வது மார்க்ல பாத்தீங்கன்னா நல்லா படிச்சு எடுத்திருப்பீங்க. ஸோ அதுக்கு மேல போகும்போது படிச்சு பாத்தீங்கன்னா கம்மியா எடுத்திருப்பீங்க. பர்சன்டேஜ் காலேஜ் போகும்போது பர்சன்டேஜ் கம்மியா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்னால பாத்தீங்கன்னா ஜாப் கிடைக்காம இருக்கும். ஆனா 10ஆம் வகுப்புல நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வேலை கிடைக்கிறதுக்கு அனைத்து விதமான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் சேலரி கம்மியா தான் இருக்கும். போக போக இன்கிரிமெண்ட், அதாவது கிட்டத்தட்ட 30,000 40,000 வரைக்கும் நமக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வாய்ப்புல கிடைக்கிறதுனால நிறைய பேர் இந்த வேலை வாய்ப்புல இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுக்கான காரணம் அதுதான், சரிங்களா? கிட்டத்தட்ட நமக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா, ஓகேங்களா, 48,500 வேகன்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 48,500 வேகன்சியுமே தமிழ்நாடுக்கு எவ்வளோ வேகன்சி, அதில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு எவ்வளோ வேகன்சின்றத ஒன் பை ஒன்னா தெளிவாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம என்னென்ன போஸ்டிங்க்கு வந்திருக்கு அப்படின்னா, 3 விதமான போஸ்டிங்க்கு நமக்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்குது. அந்த 3 விதமான நோட்டிபிகேஷனுக்கு நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? ஸோ யார் யாரெல்லாம் நம்ம அப்ளை பண்ண முடியும், ஸோ யார் யாரெல்லாம் இந்த வேலை வாய்ப்புக்கு நம்ம எலிஜிபிலிட்டியா இருக்கும், ஸோ அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் எத்தனை நாளில இந்த வேலை நமக்கு கிடைக்கும், ஸோ அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் என்ன டாக்குமெண்ட்லாம் நம்ம வெரிஃபிகேஷனுக்கு கொண்டு போகணும், அந்த டாக்குமெண்ட்லாம் நம்ம எப்படி ரெடி பண்ணணும், ஸோ இது எல்லா டீடைல்ஸுமே பார்க்க போறோம். ஸோ அது மட்டும் இல்லாம வயது வரம்பு, எந்த ஏஜ்ல இருந்து எந்த வயது வரைக்கும் நம்ம இந்த வேலை வாய்ப்பை அப்ளை பண்ணிக்கலாம், ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போறோம். ஸோ அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா முன்னுரிமை கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ அதற்கான அப்டேட்டுமே பார்க்க போறோம். ஸோ அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்க இதுல ஸ்டார்டிங் சேலரி எவ்வளவு கிடைக்கும், போக போக இன்கிரிமெண்ட் சேலரி எல்லாம் எவ்வளவு கிடைக்கும், அதற்கான அப்டேட் பார்க்க போறோம். ஸோ அடுத்துதான் பாத்தீங்கன்னாக்க அப்ளிகேஷன் டேட், அதாவது அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்ட் டேட் என்ன, ஸோ அதற்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகமே என்னன்னா, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் செலக்ஷன் ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னாக்க நேர்மையான முறையில் பண்ணுவாங்களா, ஸோ கரெக்டா பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு சந்தேகம் இருக்கும். ஸோ அதற்கான அப்டேட்டுமே முழுமையா பார்க்க போறோம். மெயினா நம்ம பார்க்க போறது நம்முடைய ஸ்ட்ராட்டஜி, அதாவது எந்த இடத்த சூஸ் பண்ணி எந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணா உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும், ஈஸியா கிடைக்கும். அதே மாதிரி எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும், எப்படி சூஸ் பண்ணணும், எவ்வளவு மார்க்குக்கு என்னென்ன போஸ்டிங்லாம் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்முடைய ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்புகள், அதாவது வேலை கிடைக்கிறதான வாய்ப்புகள்ன்றது 95% வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதோட ஸ்ட்ராட்டஜியுமே சொல்ல போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாவே இருக்குங்க, சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோவை முழுமையா பாருங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம கொடுக்கறதுக்கும் அப்டேட்ஸ் கொடுக்கறதுக்குமே நமக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவா இருக்கும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்ரூட்மெண்ட் 2025. ஸோ நோட்டிபிகேஷன் ஃபார் 48,500, அதாவது கிட்டத்தட்ட நமக்கு 48,500 வேகன்சி கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எம்டிஎஸ், போஸ்ட்மேன், மெயில் கார்டுன்னு சொல்லிட்டு 3 விதமான போஸ்டிங்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்குது. ஸோ நிறைய பேர் நினைப்பீங்க இதுல பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், டக் சேவக் இந்த மாதிரி 3 போஸ்டிங் தானே வரும், இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இதுவும் போஸ்ட் ஆஃபீஸ் வேலை தான். போஸ்ட் ஆஃபீஸை விட அந்த ஆஃபீஸ் ஒர்க்ல பெஸ்டான வேலைக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வேலை கிடைச்சதுன்னா
உங்களுடைய லைஃபே வந்து செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்புகள் தான் ஸோ இது எல்லாமே. சரிங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்க இருந்து இந்த வேலை வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா போஸ்ட் அபிஷியல். ஓகேங்களா? அங்க இருந்து அபிஷியலா நமக்கு கிடைச்சிருக்குது. ஸோ என்னென்ன போஸ்டிங்லாம் வந்திருக்கு அப்படின்னா, எம்டிஎஸ், போஸ்ட்மேன், மெயில் கார்ட், பிஏஎஸ்ஏ. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்டிங் தான் நமக்கு வந்திருக்குது. பிஏஎஸ்ஏன்றதை நான் வீடியோட தொடர்ச்சியா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 48,000 நமக்கு வந்து 500 வேகன்சி கிடைச்சிருக்குதுங்க. அப்ளை மூட பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நம்ம ஆன்லைன்ல தான் பண்ணிக்கணும். ஸோ அடுத்ததான் வந்து யூ கேன் அப்ளை, அதாவது எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க ஆன்லைன் பண்ணியாச்சு. ஆன்லைன் மூலியமா நீங்க வந்து ஆண்கள், பெண்கள் இந்தியா முழுக்க, ஓகேங்களா? இந்தியா ஃபுல்லா நீங்க யார் வேணுமோ அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு இந்தியன் சிட்டிசனா இருக்கிற அனைவருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுல வந்து எந்த விதமான சந்தேகமுமே வேண்டாம். சரிங்களா? அடுத்ததா நம்ம பார்க்க போறது போஸ்ட் ஆபீஸ் வேலை வாய்ப்புக்கான சேலரி. இந்த வேலை வாய்ப்புக்கு எவ்வளவு சேலரி வந்து பர் மந்த்துக்கு கிடைக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பர் மந்த் சேலரி வந்து 18,000ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 81,000 வரைக்கும் இதற்கான சேலரி வந்து கிடைக்குங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி தான், போக போக இன்கிரிமெண்ட் வந்து கிடைக்குங்க. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய அலவன்சஸ் வந்து எல்லாமே கண்டிப்பா உங்களுக்குமே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் மினிமம் ஏஜ் என்ன, அதாவது அப்ளை பண்றதுக்கு மினிமம் ஏஜ் என்ன, மேக்ஸிமம் ஏஜ் என்ன, வயது தளர்வு என்ன. ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்கணும் மெயினா. ஸோ மினிமம் ஏஜ் வந்து 18 வயசு கம்ப்ளீட் ஆன அனைவருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாங்க. அடுத்ததான் மேக்ஸிமம் வந்து 40 வயசுக்குள்ள இருந்தாவே நீங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா 5 வருஷம் வந்து வயது தளர்வுங்க. ஓகேங்களா? 40ல இருந்து 45 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல பிடபிள்யூ, ஓபிசி கேட்டகரியில வரீங்க, ஸோ நான் பிசில வரேன் அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா 43 வயசு வரைக்கும் 3 வருஷம் உங்களுக்கு தளர்வு, 43 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ். ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஓபிசி, ஜென்ரல் கேட்டகரிங்களுக்கு, ஓபிசி, பிசி, எம்பிசி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓபிசில தான் வருவீங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் வந்து ரூ. 100 அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபீஸ் அப்ளை பண்றதுக்கு. ஸோ அடுத்ததான் இந்த பிடபிள்யூ கேட்டகரி, எஸ்சி, எஸ்டி இந்த கேட்டகரியில வரவங்களுக்கு ஃபீஸ் வந்து கிடையாதுங்க. ஃப்ரீயாவே வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. அடுத்தது பேமெண்ட் வந்து நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஆன்லைன் மூலியமா தான் பண்ணிக்கணும். அதுவுமே இ-செலான் மூலியமா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஸ்டார்ட்டிங் சேலரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 40,000, 50,000 ஸ்டார்ட் ஆகுங்க. அதனால தான் இதுக்கு கண்டிப்பா எக்ஸாம் இருக்கும். இது ஓஎம்ஆர் ஷீட்ல தான் இருக்கும். ஓகேங்களா? எல்லாருமே குரூப் 4, குரூப் 2 எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அதில எப்படி நம்ம ஷேடோ பண்ணுமோ, அதே மாரி தான் இங்க ஷேடோவும் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது எக்ஸாம் பேட்டர்ன். ஓகேங்களா? ரிசோனிங் இதில வந்து 25 மார்க்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் 25, ஹிந்தி லாங்குவேஜ் அது தெரிஞ்சாலும் ஓகே, தெரியலனாலும் ஓகே தான். ஸோ இங்கிலீஷு டோட்டலா வந்து 100 மார்க்கு. எக்ஸாம் குவாலிஃபிகேஷன் இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து மினிமம் நீங்க என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, மினிமம் நீங்க 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருக்கணும். எல்லாரும் மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்பு தாங்க. ஓகேங்களா? போஸ்ட் ஆஃபீஸ் வேலைனாலே 10ஆம் வகுப்பு தான் குவாலிஃபிகேஷன். அதற்கு மேல வந்து நீங்க வந்து டிகிரி, டிப்ளமோ, ஐடி, யூஜி, பிஜி, மாஸ்டர் டிகிரி எத்தனை டிகிரி, எத்தனை வகையான டிகிரி முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்க 8ஆம் வகுப்பு, சாரி 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கணுங்க. அடுத்ததா வந்து நீங்க அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததா சிக்னேச்சர். ஓகேங்களா? உங்களுடைய கையெழுத்து ஒரு ஃபோட்டோல ஒரு ஒரு பேப்பர்ல கையெழுத்து கூட அத நீங்க ஃபோட்டோ எடுத்து அத ஸ்கேன் பண்ணி, ஸோ நீங்க வந்து பிடிஎஃபா வச்சுக்கணும். அடுத்ததா வந்து ஆதார், உங்களுடைய ஐடென்டி ப்ரூஃப், உங்களுடைய ஆதார் கார்டு, எஜுகேஷனல் சர்டிஃபிகேட். ஓகேங்களா? உங்களுடைய டிசி, ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, என்னுடைய பர்த் சர்டிஃபிகேட். ஓகேங்களா? இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஒருவேளை உங்ககிட்ட பர்த் சர்டிஃபிகேட் இல்ல அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற ஆதார் கார்டோ, இல்ல பான் கார்டோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்க டேட் ஆஃப் பர்த் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ப்ரூஃப நீங்க வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோல அப்டேட் இதுதான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு முக்கியமான வீடியோல சந்திக்கலாம். தேங்க் யூ.